இன்றைய பதிவு கோவில்களில் விபூதியை நம்ம எப்படி வாங்க வேண்டும், எந்த கைகளால் பூச வேண்டும், எந்த விரல்களால் நம்ம அந்த விபூதியை இட்டுக்கொண்டால் நமக்கு நன்மை, எந்த விரல்களால் இட்டுக்கொண்டால் நமக்கு தீமை அப்படிங்கிற பதிவை தான் பார்க்க போகிறோம். முதல்ல கோவில்களில் நம்ம விபூதியை 2 கைகள், அதாவது வலது கை மேலேயும் இடது கை கீழையும் வைத்து தான் நம்ம விபூதியை வாங்கணும். வாங்கின விபூதியை ஒரு சிறு பேப்பரில் வைத்து வலது கையால் மட்டும்தான் நம்ம அணிந்து கொள்ளணும். இடது கையை பயன்படுத்தக்கூடாது. எந்த விரல்களில் நம்ம பயன்படுத்தினா அது தீமை, எந்த விரல்களால் நம்ம பயன்படுத்தினா அது நன்மை அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் அழகாக சொல்லியிருக்காங்க. அதன்படி கட்டை விரலில் நம்ம விபூதி இட்டுக்கொண்டால் தீராத வியாதி வரும். ஆள்காட்டி விரலில் நம்ம விபூதியை இட்டுக்கொண்டால் பொருள்கள் நாசம் ஏற்படும். நடு விரலால் நம்ம விபூதியை இட்டுக்கொண்டால் நிம்மதியின்மை ஏற்படும். மோதிர விரலால் நம்ம இட்டுக்கொண்டால் மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏற்படும். சுண்டு விரலால் நம்ம விபூதியை இட்டுக்கொண்டால் கிரகதோஷம் ஏற்படும். மோதிர விரலையும் கட்டை விரலையும் சேர்த்து நம்ம விபூதி அணிந்து கொண்டால் இந்த உலகமே வசப்படும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பார்த்து பயன்பெறுங்க. இதுபோல ஆன்மீக வீடியோக்கள் அனைத்தையும் பார்ப்பதற்கு நம்முடைய ஓம் டெம்பிள் வேர்ல்ட் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண அருகில் உள்ள பெல்